பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் நம்மை போஷித்து நடத்துகிறார். பிரியமானவர்களே, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார், சில கடமைகளையும் பொறுப்புகளையும் வைத்திருக்கிறார். ஆனால் சில நேரங்கள் நாம் அதையெல்லாம் மறந்துவிட்டு நம் சுயத்தின் மூலமாய் சில முடிவுகளை எடுத்து ஆண்டவர் காட்டுகிற திசைக்கு எதிர் திசையில ஓடிக்கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை உங்களுக்கு காட்டுகிறேன். கர்த்தருடைய ஊழியக்காரன் எலியா 1 ராஜாக்கள் 19:13 இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. எலியாவை கர்த்தர் வைத்த நோக்கம் வேறு. எலியாவை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்யும்படி ஆண்டவருடைய திட்டம். யெகூவை அபிஷேகம் பண்ண வேண்டும், ஆசகேலை அபிஷேகம் பண்ண வேண்டும், எலியாவுடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். இப்படி கர்த்தர் ஒரு பெரிய 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணும். ஒரு பெரிய பிளான், ஒரு மிகப்பெரிய திட்டம் எலியா மேல கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா எலியா போய் ஒரு குகைக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் கேட்கிறாரு, உனக்கு இங்க என்னப்பா வேலை? உன்மேல் நான் வைத்திருக்கிற திட்டம் என்ன தெரியுமா? உன்னை கொண்டு நான் வைத்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? எதுவுமே தெரியாம இங்க வந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன். வார்த்தை கேட்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. உங்கள் மேலே கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதனால தான் ரட்சித்து அவருடைய பிள்ளையாய் உங்களை மாற்றி இருக்கிறது. ஆனால் நாம என்ன செய்யறது தெரியுமா? அதையெல்லாம் மறந்துட்டு ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம சுயத்தின்படி நம்முடைய காரியங்களை செய்கிறோம். நம்முடைய சிந்தனைக்கு தோன்றபடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் சரின்னு நினைத்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? தேவ சித்தத்திற்கு மாறாக நாம் செய்யும் பொழுது அந்த காரியம் நிச்சயமாய் தோல்வியில முடியும். அந்த காரியத்தினாலே யாருக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. ஆனால் எலியா மேலே கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். அந்த திட்டத்துக்கு மாறாய் நடக்கும் போது அவரை பார்த்து, உனக்கு இங்க என்னப்பா வேலை, என்னப்பா காரியம், உனக்கு இங்கேயாப்பா இருக்கிறேன், நான் உனக்கு வைத்திருக்க திட்டம் வேறு. 2 மிகப்பெரிய ராஜாக்களை அபிஷேகம் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. உன் ஸ்தானத்துல ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டிய காரியம் உனக்கு இருக்குது. இவ்வளவு வேலைகள் இருக்கும் போது நீ மாறாக இங்க இருக்கலாமா? வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரி, உங்களை குறித்து வைத்திருக்கிற தெய்வ திட்டத்தை அறிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆவியான ஒரு துணையோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு வைத்திருக்க தரிசனங்களையும் திட்டங்களையும் நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இன்றைக்கு முழங்கால் படியிடுங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் உங்களுக்கு வைத்திருக்க திட்டங்களை அறிந்து கொள்ள உதவி செய்வார். முடங்கி கிடக்கவோ, அமர்ந்திருக்கவோ, எதிர்மறையான காரியங்களை சிந்திக்கவோ, எதிர் திசையில ஓடவோ இதற்கான நேரம் இல்லை. எலியா மேல வைக்கப்பட்ட திட்டங்கள் உங்க மேலும் வைக்கப்பட்டிருக்கு, என் மேலும் வைக்கப்பட்டிருக்கு. அறிந்து கொண்டவர்களாய் ஓடுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமல்ல தகப்பனே, நீர் எங்கள் மேல வைத்து இருக்கிற தரிசனங்களுடைய திட்டங்களையும் அறிந்து கொள்ள உதவி செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் பேசும். திட்டங்களை நிறைவேற்றும். எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்த காரியங்களை எங்களை கொண்டு செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.